இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இது. இப்போ நானும் நண்பரும் ஒரு இடத்துக்கு போய் டீ சாப்பிட போனோம். இது நம்ம இவரும் கூட வச்சுங்களேன், நம்ம முத்துக்குமாரும் கூட வச்சுங்க. நானும் முத்துக்குமாரும் போய் ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட போறோம். டீ சாப்பிட இருக்கிறப்ப அங்கே ஒருத்தர் வந்து நோட்டீஸ் தர்றாரு. அந்த நோட்டீஸ்ல என்ன விளம்பரம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 400 குடுத்தா போதும், நீங்க வாழ்நாள் பூரா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த நோட்டீஸ் இவர் திருப்பி திருப்பி பார்க்குறாரு முத்துக்குமார். என்னன்னு இப்படி சொல்றாங்க? ரூ. 400 குடுத்தா வாழ்நாள் பூரா உட்கார்ந்து சாப்பிடலாமா? இது எப்படி சாத்தியம்? நான் வந்து 60 பேரை வச்சு வேலை வாங்குறேன். அவங்களோட டெய்லி போராடிக்கிட்டு இருக்கேன். அது ரிப்பேர் ஆயிடுச்சு, இது ரிப்பேர் ஆயிடுச்சு, இங்கே பணம் கட்டணும், அங்கே பணம் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், லோனு கட்டணும், கடைசியில் பொண்டாட்டியை கட்டி எல்லாத்தையும் கட்டணும் இப்படின்னு சொல்லி ஆமா இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. 400 கட்டிட்டா நம்ம வாழ்நாள் பூரா உட்காந்து சாப்பிடணும். இது நல்ல விஷயமா இருக்கு. அண்ணே வாங்க போவோம், அவ போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம்னு ரொம்ப என்னை இழுக்கிறாப்புல. இல்ல இதெல்லாம் கண்டிப்பா ஃபேக்காக தான் இருக்கு. இல்ல வாங்க போவேன், என்னன்னு போய் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி போனோம். அங்கே போனா செல்லூர்கிட்ட ஒரு கடைக்கிட்ட போறோம். உடனே அங்கே போனோம்னா உள்ள கடைக்கில போனோம். இந்த இடம் தான் அட்ரஸ் போட்டுருந்துச்சு. அந்த இடத்துக்கு உள்ள போறோம். உள்ள போனா ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க 400 உட்காந்து சாப்பிடலான்னு சொன்னீங்களாம்ல வாழ்நாள் பூரா? ஆமா நான் தான் சொன்னேன் அப்படின்றாரு. வாங்க ரூமுக்குள்ள போய் பேசுவோம் அப்படின்னு உள்ள போனா ஒரு டைனி ஸ்டூல் எடுத்து காமிக்கிறார். நீங்க இந்த 400 கொடுத்து இந்த ஸ்டூலை வாங்கினா வாழ்நாள் பூரா உட்காந்து சாப்பிடலாம், வாழ்நாள் பூரா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்றாரு. அப்படி சொன்னவர் நம்ம பைரவா பர்னிச்சர் இளைய பெருமாள். எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் விளம்பரத்தை போடுவார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடைக்கானல்ல ஒரு என்ன நடக்குது, அதோட அஜெண்டா என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம நடந்துக்கிறோம், ரூட் மேப் எப்படி வரணும், எத்தனை மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லி அந்த குரூப்ல போடுறோம். இதெல்லாம் பார்க்காம அவர் விளம்பரத்தை குரூப்ல போடுறாரு. ஏங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் கம்மியா பர்னிச்சர் தரேங்க அப்படின்னு. ஸோ இது அவரோட ஸ்ட்ராட்டஜி. எல்லாரோட மனசுலையும் புரிச்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா? புரிய வச்சு அந்த இடத்துல நான் யாரு, என் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், யாருக்கு என்ன மாதிரி இது பண்ணணும்னு சொல்லி ஸோ அதை அவரோட ஸ்ட்ராட்டஜி அதை வந்து யூஸ் பண்ணார். அதில் ஒரு சக்ஸஸும் பண்ணிட்டார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து ஃபர்னிச்சர் எடுக்கிறாங்க. நான் 2-3 பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு அவர் 2-3 பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒன்று கொடுத்தாதான் நம்ம பெற முடியும். முதல்ல நம்மளோட கை நீளணும், அப்படின்னா தான் நம்ம அதை வந்து பெற முடியும். அப்படிங்கிறது தான் இதில் வந்து கான்செப்ட். ரெஃபரல்னு ஒரு இது இருக்குது, முக்கியமானது. அதாவது நம்ம ஃபோரமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஃபோரம் தான். இந்த ரெஃபரல் ஃபோரம் வந்து ஒருத்தர் இன்னாரு இன்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளுக்காக மவுத் பப்ளிசிட்டி அவர் பண்ணுவார். இவர்கிட்ட போங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறப்ப அந்த இடத்துல ட்ரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த ரெஃபரல் வந்து அதுவே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொடுத்தாங்கன்னா 90% ஆயிரும். நம்ம சமுதாயத்துக்குள்ள இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த இடத்துல 90% பண்ணுறப்ப அது ரொம்ப சக்ஸஸாக நம்மளுக்கு பிஸ்னஸோட வேல்யூ வந்து கூடிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க்கு கேட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். கேட்காம நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே கேட்காது. எனக்கு இன்னாரோட கனெக்ட் பண்ணுங்கள், எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிஸ்னஸை பற்றி நம்மளுக்கு தேவையானது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சமுதாயத்துக்கிட்ட நம்மளோட கனெக்டில் கேட்குறப்ப நம்மளால் முடிஞ்ச கனெக்டை வந்து உடனே கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற ஜாம்பவான்கள் மூலியமாக கண்டிப்பான முறையில் அந்த கனெக்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பான முறையில் ஆஸ்க்கு கேட்கணும். ரெஃபரல் கேட்டுட்டோம், ஆஸ்க்கு கேட்டுட்டோம், நம்மளுக்கு வந்து அது வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆனப்போ அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி உங்களால் எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடச்சிச்சு, அதுக்கு உங்களுக்கு நன்றி. அதை வந்து நம்ம ஃபோரமில் சொல்லி இன்னாருனால எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபோரமில் சொல்கிறப்ப அதை வந்து நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக க்ரியேட் பண்ணி தேங்க்ஸ் நோட்டாக போட்டு இவருக்கு இந்த பிஸ்னஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அது போடுறப்ப நம்மளோட வேல்யூஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட இந்த 40 மீட்டிங்கில் இது வரைக்கும் ரெஃபரல் பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கு மேலே ரெஃபரல் பாஸ் பண்ணி அதனால் வர்ற தேங்க்ஸ் நோட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4.25 கோடி, இந்த 40 மாதத்தில் 4.25 கோடி வந்து
பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு. இது வந்து ஆன்லைனில் வர்ற ரெஃபரல் தேங்க்ஸ் அவுட் வெள்ளி. ஆஃப்லைனில் வரும். அது வந்து எப்படின்னா நம்ம மெம்பர் வந்து பிஸ்னஸ் கனெக்டில் சொல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனால் பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க, பிஸ்னஸ் எடுத்திருப்பாங்க. அது வந்து இங்கே நாலேஜுக்கே வராமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி வந்து மாங்காய் பிஸ்னஸ் பண்ணுறாரு. நமது சமுதாயத்தில் உள்ள எல்லா மாங்காய் ஃபேக்ட்ரிக்கும் மாங்காய் அதாவது ஊறுகாய் கம்பெனிக்கும் அவர் தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பண்ணுறப்ப பாண்டியன் பிக்கில்ஸ் மட்டும் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 75 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு எடுக்கிறாங்க. 75 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் மாங்காய் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கண்மார்க் ஊறுகாய், ரவீஸ் ஊறுகாய், இப்போ புதுசாக வந்து நம்ம மீனாட்சி ஊறுகாய் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் நம்மகிட்ட தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம சமுதாயத்துக்குள்ளே ஆஃப்லைனில் என்னோட தம்பிக்கு பிஸ்னஸ் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு 3 மாதத்தில் நடக்கும். இந்த 3 கோடி ரூபா பிஸ்னஸ் நம்ம சமுதாயத்தில் அந்த 3 கோடி ரூபா வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 15-20 கோடிக்கு பண்ணுவார். அந்த 3 மாதத்தில் 15-20 கோடிக்கு பண்ணுவார். ஆனால் நம்ம சமுதாயத்தில் அந்த 3 கோடிக்கு கிடைக்கும். நான் அப்போ வந்து சொல்லுவேன் என் தம்பிகிட்ட, நீ வந்து இந்த மாதிரி மீட்டிங்லாம் வரலாம்ல அப்படின்னு. நான் வர்றது வந்து இந்த 3 மாதம் தான் எனக்கு வந்து பிஸ்னஸ்ஸு. நான் அதை விட்டு அதாவது 1 கோடிக்கு மிக ஆகாது. கிட்டத்தட்ட அவர் 15 கோடி ரூபா பிஸ்னஸில் அந்த 20% வந்து நம்ம சமுதாயத்து மூலியமாக தான் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கனெக்ட் கிடைக்கிது. இந்த பிஸ்னஸ் வந்து இதாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறணும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு சொல்லி, நம்ம பலம் யார், பலவீனம் யார் அப்படின்னு சொல்லி அதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த சக்ஸஸ்க்கு வந்து போக முடியும். நம்மளோட பலமும் பலவீனமும் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம பலமும் பலவீனமும் நம்ம தான் நினைக்கிறோம். ஆனால் என்னோட இதில் நம்மளோட பலமும் என்னோட பலவீனமும் என்னோட மனைவி தான். அவங்க இல்லை, அதனால நான் தைரியமாக சொல்லலாம். ஆமாம், அதாவது எனக்காக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நானும் ஒரு சாதாரண எம்ப்ளாயியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த பிஸ்னஸ்க்கு வர்றோம். நான் இந்த பிஸ்னஸ்க்கு வர்றப்போ ஒரு தயக்கம், இவ்வளவு நாள் வேலை பார்த்தோம், நம்ம இனிமே வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எனக்கு அதுக்கு முதலீடு வேணும். அந்த முதலீடு வந்து யார் தரணும்? நம்ம சொந்த பந்தத்தை கேட்கலாம், நம்மகிட்ட இருந்தால் நம்ம தாய் தகப்பன்கிட்ட கேட்கலாம். அப்போ வந்து எங்ககிட்ட கொடுக்குற, என்னோட குடும்பத்தில் கொடுக்குற சூழ்நிலை கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ண புதுசு, கல்யாணம் பண்ண 3 மாதத்தில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னோட மனைவிகிட்ட கேட்குறேன், என்னால் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறோம், உன்னால் எதுவும் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நகைகள் ஓப்பனாக சொல்லப்போனால் நகையே கிடையாது. அவங்ககிட்ட வெறும் தாலி செயின் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, 5 பவுன். அந்த 5 பவுனையும் எனக்காக கலட்டி கொடுத்தாங்க. அந்த 5 பவுனையும் எனக்காக கலட்டி கொடுத்து, வெறும் அன்னைக்கு வந்து ஒரு பவுன் 10,000 தான். அந்த 50,000 வச்சு முதலீடாக வச்சு சுமங்கலி கிச்சன்னு ஒரு மாடுலர் கிச்சன் ஷோரூமை வந்து நாங்கள் என்னோடய பார்ட்னர்ஸோடு சேர்ந்து 3 பேர் ஆரம்பிக்கிறோம். முதல் 3 மாதம் அதை ரன் பண்ணவே முடியலை. ஏன்னா வாடகை கொடுக்கணும், எங்களோட சம்பளம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் 3 பேரும் தனித்தனியாக, இன்றைக்கி மாதிரிலாம் ஃபோரம் அப்போ கிடையாது, இன்றைக்கி மாதிரி அப்போ இதெல்லாம் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 24 வருஷம் ஆச்சு நாங்கள் ஆரம்பித்து. அப்போல்லாம் வந்து அது கிடையாது. அதற்கெல்லாம் வந்து இல்லாதப்ப நாங்கள் வந்து தெருவாக மார்க்கெட்டிங் போய் எங்கள் இதை வந்து எங்களோட பிஸ்னஸை வந்து அந்த இடத்துல பிச் பண்ணி நாங்கள் பிஸ்னஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் ஆகி நான் வாங்கின 5 பவுனை என் மனைவிக்கு நான் 50 பவுனாக திருப்பி கொடுத்தேன். என் மனைவிக்கு நான் வந்து 50 பவுனாக திருப்பி கொடுத்தோம். வாடகை வீட்டில் இருந்த நான் இன்னைக்கு 1க்கு 3 வீடு வச்சிருக்கேன். வீடு தான். ஆமாம், இன்னைக்கு 3 வீடு வச்சிருக்கோம், 3 காரு வச்சிருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல அங்கங்கே நிலப்பலங்கள் ஏதோ ஆண்டவனோட அருளால் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம பிஸ்னஸில் வளர்ச்சி அடைஞ்சிட்டோமா, தன்னிறைவை அடைஞ்சிட்டோமான்னா கண்டிப்பாக இல்லை. அது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிஸ்னஸுக்கு வந்து என் மனைவி வந்து உடந்தையாக இருக்காங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் அவங்க தான் பார்த்துக்காங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அவங்க பிஸ்னஸ்க்கே வரமாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ்க்கே வராமல் பணத்தை கொடுத்து அந்த நகையை கொடுத்தோட சரி நீ உள்ளே வந்து பார்த்துக்க வச்சுக்கன்னா அதெல்லாம் அது உங்கள் வேலை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணாங்க. நாங்கள் எங்களால் வெளியூர் போனால் கூட வச்சா கூட ஏன் வரல, ஏன் வைக்கலன்னு ஒரே டார்ச்சர்.
பயங்கரமாக சாப்பிட வரல வைக்கல அப்படின்னு சொல்லி. கல்யாண புதுசில் சாப்பாடும் அப்படி தான் இருக்கு. அவங்க சைவ பிள்ளை, நான் அசைவ பிள்ளை. இதில் இந்த இது வேற, லவ் மேரேஜ். அவங்க சைவ பிள்ளை, நான் அசைவ பிள்ளை. சாப்பாடு ஃபோனில் கேட்டு அவங்ககிட்ட கேட்டு தான் வைப்பாங்க. அப்போ வந்து மட்டன்லாம் வைப்பாங்க, எல்லாமே சாப்பிடுவோம். அப்போ வந்து என் தம்பி, அவன் மச்சினை வந்து சொல்லுவான், என் தங்கச்சி வந்து கறிக்கடை பக்கம் போனாலே அழுவா, ஆனால் நீ அவளை போய் வந்து மட்டன் குழம்பு வைக்க வச்சுட்டே அப்படிம்பேன். நீ மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கியா அப்படின்னா. அவளுக்கு என்ன சமையலை நல்லா தான் பண்ணுவா அப்படின்னா. இன்னைக்கு கூட 4 வகை இது வச்சு குழம்பு வச்சாலே அப்படின்னா. என்னடா வச்சா அப்படின்னு. ரசம் வச்சிருக்கா, பருப்பு வச்சிருக்கா, சாம்பார் வச்சிருக்கா, குழம்பு வச்சிருக்கா அப்படின்னா. நான் சொன்னேன், அது 4 கிடையாதுடா, அது ஒன்று தான் அப்படின்னு. முதல்ல அவள் வைப்பா, அதுக்கப்புறம் தான் நான் பேர் வைப்பேன். அது வந்து பருப்பு ரசம் சாம்பார் குழம்புடாது அப்படின்னு. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, மேலாப்புல எடுத்தா ரசம், நடுவில் எடுத்தா அது வந்து சாம்பார், லேசா கலக்கி லேசா ஒரு புளிப்பு குழப்பமா இருந்துச்சுன்னா அதுதான்டா சாம்பார், அதுக்கு கீழே பருப்பு தேங்கி இருக்கு பாரு, அதான்டா பருப்பு அப்படின்னு. அதான்டா பருப்பு அப்படின்னு. ஸோ இப்படித்தான். ஆனா அப்படி இருந்தவங்க அந்த சமையல்ல நல்லா பழகி, அந்த இதுல சமையல்ல வந்து அவளை சிறப்பா பண்ணி இன்னைக்கு வாய்க்கு ருசியா சமையல் பண்றதுல வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் பிரியாணி போட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவ்வளோ சூப்பரா இருக்கு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து தோத்து போயிடும். ஸோ என்னோட பலமும் பலவீனமா நினைக்கிறது நான் என்னோட மனைவியை தான். ஸோ அது வந்து எனக்கு அவங்க சக்ஸஸாகவும் இருந்திருக்காங்க, இதாக இருந்திருக்காங்க. பிஸ்னஸில் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 1 to 1 நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அவங்கள போய் எப்படி சந்திக்கணும், எந்த மாதிரி சந்திக்கணும், நம்ம பிஸ்னஸை வந்து அவங்ககிட்ட எப்படி பிச் பண்ணணும், அவங்க பிஸ்னஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வைக்கணும். இப்போ நம்ம வந்து வெளியில் சொல்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் சொல்லுவோம், ஆனால் அவங்க 4-5 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து அவங்க இடத்துல போய் நம்ம 1 to 1 பார்த்தா மட்டும்தான் அது வந்து தெரியும். முக்கியமான இடத்துல பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எல்லாரும் உறுப்பினர்களும் சேர்ந்து போய் பவர் மீட் பண்ணலாம். பவர் மீட் பண்ணி நம்ம பிஸ்னஸை எடுக்கிறது எப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம ரெகுலராக மீட்டிங் வரணும். அந்த மீட்டிங் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும், ஒரு பாண்டிங் உருவாகும். இது 2 உருவாச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கண்டிப்பான முறையில் நல்லபடியாக கிடைக்கும். எல்லாரும் கண்டிப்பாக நம்ம விஎம்சி பிஸ்னஸ் கனெக்டில் சேராதவங்க சேர்ந்துருங்க, தொழிலில் வளர்ச்சி அடையணும். நீங்கள் ரெகுலர் மீட்டிங் வந்தால் மட்டும்தான் யார் யார் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும், நம்ம வளர ஆரம்பிக்க முடியும். ஸோ நம்மளோட மீட்டிங் ஒவ்வொரு மாதமும் முதல் சனி 3ஆம் சனி காலையில் 7:30 மணிக்கு நடக்குது. 7:30 to 8 நெட்வொர்க்கிங், 8 to 9:30 பிஸ்னஸ் மீட்டிங்கு. 9:30 மணிக்கு முடிச்சோன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கலைஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பான முறையில் எல்லாரும் நம்மளோட பிஸ்னஸ் கனெக்ட் மீட்டிங் வாங்க. இதுவரை எனக்கு ஆதரவு கொடுத்து நல்வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகாலிங்கம், பிஸ்னஸ் கனெக்ட் விஎம்சி.